ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு தொடர்புடைய ருத்ராட்சத்தை அணிவதால் இந்த சில விஷயங்களை பின்பற்றணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிவபெருமான முழு மனதோடு மனதார பக்தியுடன் வழிபடுறவங்க தான் ருத்ராட்சத்தை அணிவாங்க. ருத்ராட்சத்தை அணிவதால் ஒருவரின் மனம் மற்றும் உடல் உறுதியாக இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்படுது. ருத்ராட்சத்தை சிவபெருமானுக்கு தொடர்புடையது என்பதால் எப்போதுமே இதற்கு தனி சிறப்பு இருக்குது. இத்தகைய தனி சிறப்புடைய ருத்ராட்சத்தை அணியும் போது நாம் ஒரு சில விதிகளை பின்பற்றணும். அப்படி பின்பற்றினா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும். ருத்ராட்சத்தை இயற்கையாகவே ஆன்டிபயாட்டிக் தன்மையை கொண்டது. அதனால் ருத்ராட்சம் அணிவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகரிக்கும். ருத்ராட்சத்தில் நேர்மறையான ஆற்றல்களை இருப்பதால் நம்மள உள்ள எதிர்மறையான ஆற்றலை அழித்து முழுவதுமாக நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான ஆற்றலை மட்டுமே நமக்கு அளிக்கும். இந்த நேர்மறையான எண்ணங்களால் நம்மளுடைய முடிவுகள் மற்றும் செயலில் ஒரு விதமான தெளிவும் திருப்தியும் இருக்கும். ருத்ராட்சம் அணிவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெரியம்மை, காக்கா வலிப்பு, கக்குவான் போன்ற வீரியம் வாய்ந்த ஆபத்தான நோயிலிருந்து நம்மளை ருத்ராட்சம் காப்பாற்றும். அப்படிங்கிறதுனால ருத்ராட்சத்தை அணிந்து இருக்கிறது நமக்கு மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும். ருத்ராட்சம் அணிந்திருக்கும் போது செய்யக்கூடாதவைகள். ருத்ராட்சம் மிகவும் தூய்மையானது. அதனால் அசைவம் உண்ணும் போது ருத்ராட்சத்தை கலட்டி வச்சுட்டு சாப்பிடலாம். ருத்ராட்சத்தை அணிந்து மது அருந்துதல், புகைப்பிடித்தல், புகை இலை போடுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது. மீறி செஞ்சால் ருத்ராட்சம் தூய்மையற்றதாகிடும். இறந்தவங்களோட வீட்டுக்கு செல்லும்போது ருத்ராட்சத்தை போடக்கூடாது. மேலும் அவங்கள அடக்கம் செய்யும் இடத்திற்கு ருத்ராட்சத்தை அணிந்துக்கிட்டு செல்லக்கூடாது. பிறந்த குழந்தைய பார்க்கும்போது ருத்ராட்சத்தை அணிந்து போகக்கூடாது. படுக்கை அறையில் ருத்ராட்சத்தை அணிந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ருத்ராட்சத்தை கலட்டி வச்சுக்கணும். அப்போதான் இரவில் நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக ஆண்கள் மட்டுமே அதிகமாக ருத்ராட்சத்தை அணிந்திருப்பாங்க. அதனால் பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாமா அப்படிங்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பெண்களின் ருத்ராட்சத்தை அணியலாம். மேலும் மாதவிடாய் நிகழும்போது இல்லறத்தில் ஈடுபடும் போது ருத்ராட்சத்தை அணியலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதற்கான பதில் என்னவென்றால், இந்த நிகழ்வுகள் இயற்கையாக நடப்பதால் அந்த நேரத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூறப்படுது. ருத்ராட்சத்தை கருப்பு கயிற்றில் போட்டு அணியக்கூடாது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை போன்ற நிறங்களில் ருத்ராட்சத்தை அணிந்துக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.